வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் இன்று நடைபெறும் வெற்றி தமிழ்நாடு மாநாடு 2026 ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். தமிழ்நாட்டின் மீதான உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாநாடு அமையும் என அமைச்சர் கீர்த்தனா கருத்து. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்துவது கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும். அணைகளில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடகா மறுக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் விஜய் முடிவு. வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதால் கால அவகாசம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போது உள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றும். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அறிவிப்பு. தமிழகத்தை வஞ்சிக்கும் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்திற்கு மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி ஆதரவு. தற்போதுள்ள மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கும் என முதலில் எதிர்த்ததும் திமுக. முதலமைச்சரின் தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. ஆயிரத்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். திமுகவை பொறுத்தவரைக்கும் 33% மகளிருக்கான மசோதாவையும் அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாக அறிவிப்பு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா சாதகமா பாதகமா என தெரியாமல் முதல்வரின் தனி தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்காது. மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை மட்டும் ஆதரிப்பதாக பேரவையில் இபிஎஸ் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறையில் மாநிலங்களுக்கான விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. மாநிலத்திற்கான எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது அதிமுகவின் நிலைப்பாடு என பேச்சு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு பாமக கடும் எதிர்ப்பு. செவிவழி செய்தியை கேட்டுக் கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தை பாமக ஆதரிக்கவில்லை என எம்எல்ஏ கணேஷ்குமார் அறிவிப்பு. மத்திய அரசு தொகுதி மறுவரைக்கான சட்ட முன்வடிவு கொண்டு வராத நிலையில் தமிழ்நாட்டில் தீர்மானம் கொண்டு வருவது எப்படி சரி? அரசினர் தீர்மானத்திற்கு ஆதரவா இல்லையா என்று கூறாமல் உரையை முடித்த தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அவசரப்பட்டு கொண்டு வந்த முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை பாஜக எதிர்ப்பதாக எம்எல்ஏ போஜராஜன் அறிவிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானத்தை வரவேற்கிறோம் என பேரவையில் பேச்சு.
தொகுதி மறுவரையறை மூலம் வடக்கு ஆளுமையின் கீழ் தெற்கு சுருக்கப்படும். முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை ஆதரித்து அமைச்சர் வன்னியரசு பேச்சு. தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானம் மீது காங்கிரஸ் ஆதரவு. மாமக எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, மஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரியும் ஆதரவு அளித்தனர். என அண்ணா கூறியது இன்னும் தொடர்கிறது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அரசியலமைப்பு சிதைந்துவிடக் கூடாது என்பதே தனி தீர்மானத்தின் நோக்கம் என விளக்கம். தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. நீட் தேர்வை விட மோசமானது தொகுதி மறுவரை எனவும் விமர்சனம். ஐம்பது சதவீதம் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் கொண்டுவர திட்டமிட்டுள்ள பாஜகவின் மசோதாவை தோற்கடிக்க வேண்டும். தொகுதி மறுவரை மசோதா விவகாரத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. தொகுதி மறுவரையறை வரும்போது எந்த ஒரு பாதிப்பும் வராது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்ததாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. உள்துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதி எப்படியே நம்புவது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கேள்வி. மாநிலத்தின் சொந்த வருவாய் குறைந்தும் செலவினம் அதிகரித்தது ஏன்? பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். பல்வேறு சீர்திருத்தங்களால் அரசுக்கு 15,000 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தகவல். கடந்த 3 மாதங்களில் எந்தெந்த வழியில் 15,000 கோடி கிடைத்தது என விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். வேளாண் பட்ஜெட்டுக்கு கிடைத்த வரவேற்பை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெற்று பட்ஜெட் என்று கூறுகிறார். இது வெற்று பட்ஜெட் கிடையாது, வெற்றி பட்ஜெட் என வேளாண் பட்ஜெட் மீதான பதிலுரையில் அமைச்சர் வினோத் பதிலுரை. சூரியனால் பலருக்கும் வேர்த்தது, தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறு கோரிக்கை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான செயலியில் சாதி பட்டியலை இணைக்க பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை கடைபிடிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம். மெத்தமெட்டமைன் பறிமுதல் தொடர்பாக சென்னையில் நடந்த சோதனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். மிசோரமில் நடந்த சோதனையில் 50 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் என்ஐஏ விளக்கம். மன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் படகுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் நில மோசடி வழக்கு. கைதான துணை ஆட்சியர் அன்பழகனை சஸ்பெண்ட் செய்து வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவு. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தினமும் அரங்கேறும் அவலம். நோயாளிகளுக்கான முட்டையை படுக்கையிலேயே வைத்து செல்லும் ஊழியரின் செயலால் அதிர்ச்சி. சென்னை போரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. அக்காவின் கண் முன்னே தங்கை துடிதுடித்து உயிரிழந்த பரிதாபம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் ஜொலிக்கும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில்.
வியப்புடன் அழகை ரசித்து பார்த்து செல்லும் பக்தர்கள். மதுரை மேலூரில் நாகம்மாள் கோயில் ஆடி உற்சவ விழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்து சென்று வழிபாடு. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததால் அது குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம். மின் கட்டணம் உயர்ந்துவிட்டதாக நடிகை வைஷாலி வீடியோ வெளியிட்ட நிலையில் தமிழ்நாடு தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கம். சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிறுபான்மை நிறுவனங்களை குறிவைக்கும் மசோதாவை திரும்ப பெறுமாறு கோரிக்கை. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்க தயார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு முழுமையாக தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் விலகி செல்வது ஏமாற்றத்தை அளிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேதனை. பதாகைகளை ஏந்துவதும் முழக்கமிடுவதும் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் வழக்கமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியுடன் கனிமொழி எம்பி திடீர் சந்திப்பு. முன்மொழியப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் 32 குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல். வரும் ஆகஸ்ட் 19 மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என அக்கட்சி அறிவிப்பு. நீட் விவகாரம், மாணவர் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் நிதி முறைகேடு குறித்து உச்சநீதிமன்ற விசாரணை கோருவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அஜய் குப்தா 13 பேர் மீது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை பரிசீலித்து விசாரணைக்கு ஏற்றார். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. நீரிணையை ஒட்டிய அமெரிக்க கடற்படையின் முற்றுகை எஃகு சுவர் என்றும் அதற்கு எதிராக ஈரான் எதுவும் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டம். முதல் முறையாக இந்தியாவிலிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறது ரஷ்யா. உக்ரைன் நடத்திய தாக்குதலால் எரிபொருள் நிலையங்களில் சேதம் ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நிகழ்ந்த 2026ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பார்த்து ரசித்த பொதுமக்கள்.